ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு தமிழ் வேலைவாய்ப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் ஜாப்பை பற்றி நம்ம வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான டவுட் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க. இது நிஜமாலுமே ஒர்க் ஆகுமா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, எப்படி வந்து சைன்அப் வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அது எகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நம்ம தமிழ் வேலைவாய்ப்பு சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஐடியா அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஜாப்பாக நிறைய ஒர்க் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் மூலயமா எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஒரு வெப்சைட் மூலயமா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து வீடியோ வந்து நம்ம ரைட்டிங் ஜாப்பை பற்றி போட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 வியூஸ் கிட்ட போயிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. இது ட்ரஸ்டடாக ஒர்க் பண்ணலாமா, எடுத்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் நான் லாஸ்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஹை லெவலில் வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப்பு. நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ டைமாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours 5 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ண உடனே நம்ம ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு நினச்சா கன்ஃபார்மாக முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஓகே நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். எந்த வெப்சைட்லையுமே ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட மாட்டாங்க. எப்பவுமே அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக இல்லை ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து மெனு பட்டன் இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கா, இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டரை கிளிக் கொடுத்தோன்னே அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. சிட்டி, உங்களோட மெயில் நம்பர், மொபைல் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட் மெயில் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிப்பீட் பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படிங்கிறத நான் காட்டுறேன். நான் இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்கா, இது வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, உங்களோட டிகிரி வந்து கேட்டிருக்காங்க, அடுத்தது மேஜர் டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க, அதையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல அபவுட் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது மோட்டிவேஷன் லெட்டர் வேணும்னா அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் இந்த ஒர்க் வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துலேருந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கா, ட்விட்டரா, இல்லை லிங்க்டினா, இல்லை ரெக்கமெண்ட் பண்ணாங்களா யாராவது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அக்ரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரெண்டுத்தையும் கிளிக் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டர் பே அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஒரு 5 minutes கழித்து நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து வந்துருச்சு. ரைட்டர் பேலேருந்து மெயில் வந்து வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணிங்க பார்த்தீங்களா மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்க, நான் வந்து மெயில் ஐடி அது வந்து நான் என்ட்ரி வந்து பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா எனக்கு வந்து இந்த வெப்சைட்குள்ள வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சின்ன டெஸ்ட் மாரி நம்மளுக்கு வப்பாங்க. இங்க குடுத்துருக்காங்க. நம்ப இந்த வெப்சைட்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்பளுக்கு இதில ரைட்டிங் டெஸ்ட் மாரி வைப்பாங்க. இது வந்து நம்ம ஃபில் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இது பண்ற மாரி இருக்கும். இது நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு, நான் வந்து இதில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல தாராளமா நீங்க வந்து இந்த வெப்சைட் எடுத்து நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழ குடுத்துருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க டைரக்ட்டா ரீட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுங்க.